ஸோ இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ் பார்த்துருப்பீங்க. ரூபி பிரீச்சஸ் 87 அகெயின்ஸ்ட் தி டாலர். ருப்பியோட வேல்யூ என்னாகுது, குறையுது. ஆக்சுவலாக இந்த நியூஸ் நம்ம ஜனவரி மாதம் பார்த்துருக்கோம். அதிலே பேசிக்ஸ் பார்த்தாச்சு, எப்படி வந்து வேல்யூ குறையும், ஏன் வேல்யூ குறையுது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அந்த பேசிக்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். பட் இந்த நியூஸ்லேருந்து அகைன் சில பேசிக்ஸ் பார்க்கலாம். ஸோ பேசிக்ஸை கவர் பண்ணல, அதையும் அட்டாச் பண்ணிட்டேன். டேரக்டாக நியூஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டேரிஃப்? ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா இம்போசஸ் ஹை டேரிஃப் ஃபார் கனடா, மெக்சிகோ, சைனா குட்ஸ். என்ன அர்த்தம்? கனடால இருந்தோ மெக்சிகோல இருந்தோ இல்லை சைனால இருந்து நீங்கள் யூஎஸ்ஏக்கு ஒரு பொருள் அனுப்புறீங்கன்னா ட்ரேட் பண்ணுவோம்ல. ஸோ கனடா, மெக்சிகோ, சைனா இருக்கிற வியாபாரிகள் யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா அந்த பொருளுக்கு யூஎஸ் என்ன பண்ணுது, டேரிஃப் அதிகமாக போடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ எக்ஸ்போர்ட் பண்ற பொருள் 100 ரூபாய்னா டேரிஃப் 30%னா அமெரிக்கா மார்க்கெட்ல அது விலை 130 ரூபாய், 10%னா 110 ரூபாய். அப்போ ஒரு கண்ட்ரி வந்து உங்க பொருளுக்கு டேரிஃப் போடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்ல உங்க விலை ஆயிடும், அதுக்கு மேடம். அப்போ யாராவது பொருள் வாங்குவாங்களா? பொருள் வாங்க மாட்டாங்க. ரொம்ப பேசிக் தானே. ரொம்ப சிம்பிளா ஒரு கண்ட்ரி நினைச்சா இன்னொரு கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அமெரிக்கா போட்ட ஒரு சின்ன ஒரு ஆர்டர் இம்போர்ட் டேரிஃபை அதிகமாக்குறோம். அதாவது அமெரிக்காவில் யாரெல்லாம் வெளிநாட்டிலேருந்து பொருளை ட்ரேட் பண்ணுறீங்களோ, மார்க்கெட் கொண்டு வரீங்களோ, எல்லா பொருளுக்கும் டேரிஃப் உண்டு. 30%, 20%, 10%. ஸோ ட்ரம்ப் எப்படி பண்ணுறாரு? ரொம்ப பேசிக்ஸ். நம்ம மார்க்கெட்டில் நம்ம ஊர் பொருள் இருக்குது, அமெரிக்கன்ஸ் உற்பத்தி பண்ண பொருள் இருக்குது, அதை வாங்காமல் சைனா பொருள் ஏன் வாங்குறீங்க? அப்போ சைனாவோட பொருள் விலை அதிகமாகிடுதுக்கப்புறம் என்ன ரீசன்? டேரிஃப் அதிகம் போட்டு. ஸோ ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷரா? அப்போ ஒரு கண்ட்ரி நினைச்சா மற்ற கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் என்ன பண்ண முடியும், குறைக்க முடியுமா? அப்போ என்ன ஆகும்? கனடா, மெக்சிகோ, சைனா, அங்கே நடக்கிற பிஸ்னஸ் மேன் ஆகும், அங்கே நடக்கிற பிஸ்னஸ் ஆகும், குறையுமா? லாஜிக் போகிறதுல அங்கே இருக்கிற வியாபாரியால் யூஎஸ்ஏக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண முடியல, ட்ரேட் பண்ண முடியலன்னா அவன் பிஸ்னஸ் ஆகும், குறையும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், கனடாவோட ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. யார் டார்கெட்டு? யூஎஸோட மக்கள் தான் டார்கெட். எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் மார்க்கெட்டில் டேரிஃப் இருக்கிறதால பொருள் அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணாது, எக்ஸ்போர்ட் பண்ணாது. எக்ஸ்போர்ட் பண்ணாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த பிஸ்னஸ் ஆகுது, குறையுது. ஒருவேளை இப்போ நான் யாராக இருக்கலாம், இந்தியனாக இருக்கலாம், இல்லை எனி ஃபாரின் பர்சன். இப்போ நான் வந்து இந்த கம்பெனி இருக்குல்ல, கனடாவில் இருக்கிற கம்பெனி, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி? ஷேர் மார்க்கெட்டில் அவனோட ஷேர்ஸ் வாங்கி காசு கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன ஃபீல் ஆகும்? இந்த கம்பெனிக்காரன் வருஷம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவான், லாபம் வரும், இந்த லாபத்தில் எனக்கு கொஞ்சம் கொடுப்பான், ஏன்னா ஷேர் வாங்கியிருக்கேன். அந்த ஃபீலாக ட்ரை பண்ணுறேன். பட் இப்போ பார்த்தா இந்த பிஸ்னஸ் ஆகாது, ரெண்டாகிற மாதிரி தெரியல. ஏன்னா கனடாவோட பொருளும் மெக்சிகோ பொருளும் சைனா பொருளும் இதுக்கப்புறம் யூஎஸ்ல ட்ரேட் ஆகாது. அப்போ அந்த கண்ட்ரியோட பிஸ்னஸ் குறையும். அப்போ அந்த கண்ட்ரி பிஸ்னஸில் ஷேர்ஸை வாங்குறது வேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு பதில் நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்? அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது காமன் ஐடியா தானே. ஒரு இன்வெஸ்டருக்கு தோணும்ல, என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னா நான் எந்த ஷேர் வாங்குவேன், எந்த கம்பெனியோட ஷேர் வாங்கினா ப்ராஃபிட் வரும், இல்லை சேஃப்னு யோசிப்பேன். இப்போ ப்ராஃபிட் வர வாய்ப்பே கிடையாது, ஏன்னா எக்ஸ்போர்ட் வந்து குறையுது. அப்போ எது வந்து ஸ்ட்ராங்? ஓரளவுக்கு அமெரிக்கா ஸ்ட்ராங். அப்போ இந்த கம்பெனியில் போட்ட எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவேன், அமெரிக்காவுக்கு போவேன். அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை? டாலர்ஸ் தேவை. இப்போ நான் இந்தியன் வச்சுக்கலாம், ஓகேவா? எனி இந்தியன் இல்லை சைனீஸ், இப்போ இந்த கனடாவில், மெக்சிகோவில், இந்த கண்ட்ரீஸ்லாம் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை, ஏன்னா பிஸ்னஸ் குறைய போகுது. அப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ஷேர் பண்ண காசை வந்து மறுபடியும் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், அமெரிக்காவுக்கு போகிறேன். அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா டாலர்ஸ் தேவை. அப்போ என்கிட்ட ஒரு லோக்கல் கரன்சி என்ன பண்ணுறேன், நான் கரன்சி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு நான் எதை டிமாண்ட் பண்ணுறேன், டாலரை டிமாண்ட் பண்ணுறேன். இப்போ டாலரை டிமாண்ட் பண்ணால் டாலர் வேல்யூ என்ன ஆகிடும், அதிகமாகிடும். அதுக்கு புரிஞ்சா? நேற்று வரைக்கும் ஒரு டாலர் வாங்குறதுக்கு நான் 86 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இன்னைக்கு எல்லாருமே டாலர் என்ன பண்ணுறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க. என்ன ரீசன்? குளோபல் முழுக்க நிறைய கண்ட்ரீஸில் ஸ்லோடவுன் இருக்குது, அன்சர்டன்ட் இருக்குது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டேரிஃப் போட்டது. அப்போ எல்லாருமே அந்த காசு எடுத்துகிட்டு வந்து அமெரிக்கா கொண்டு வராங்க. அப்போ டாலரை டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி என்ன பண்ண மாட்டாங்க, அதே 86 ரூபாய் கொடுத்து தர மாட்டாங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நீ 87 ரூபாய் கூட நான் டாலர் தரேன். டாலர் வேல்யூ அதிகமாகிடுச்சு, ருப்பி வேல்யூ குறைஞ்சி போச்சு, டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. இதுதானே ரியாலிட்டி. அப்போ இதுக்கும் இந்தியாவுக்கு சம்மந்தம் கிடையாதுல்ல. ஒரு ஃபாரின் கண்ட்ரி பண்ணது இந்தியா இம்பாக்ட் பண்ணுது. இப்போ இந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் காரணம் என்னது? கரன்சி மார்க்கெட், இல்லைனா யூஎஸ்ஏ டேரிஃப் போட்டதால தான் எல்லாம் இன்டெரக்டா. எப்படி தான் என்னது, கரன்சி மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, டாலர் டிமாண்ட் பண்ணுறாங்க. டாலர் வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்தியா என்ன பண்ணலாம்? ஆர்டிஃபிஷியலாக கரன்சி மார்க்கெட்டில் இருக்கிற இந்தியன் ருப்பீஸை டிமாண்ட் பண்ணலாமா? ஆர்டிஃபிஷியலாக நிறைய பேரை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ருப்பி டிமாண்ட் பண்ணால் வேலை அதிகமாகல. நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், மேனிபுலேட் பண்ண மாட்டோம். இப்போ ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படியே இருக்கட்டும். இது டெம்பரரி தான், இது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுல? சரி, ரொம்ப பேசிக்ஸ் தான், பட் நியூஸ்ல வந்தாலும் சொல்கிறேன். இந்த கண்டிஷனில் 86 ரூபாய் இருந்துச்சு. இந்த கண்டிஷனில் நீங்கள் ஆயிலை இம்போர்ட் பண்ண போறீங்க. அப்படி என்ன பண்ணி ஆகணும்? அதிகமான காசு கொடுத்து தான் வாங்கணும். கரெக்டாக? நீங்கள் ஆயில் வாங்குறதே தேவை, டாலர் தேவை. டாலர் எப்படி வாங்குவீங்க? உங்கள் ருப்பீஸ் கொடுத்து வாங்குவீங்க. நேற்று 86 ரூபாய் கொடுத்து டாலர் வாங்கிப்பீங்க, இன்னைக்கு 87 ரூபாய் கொடுத்து தான் டாலர் வாங்க முடியும். உங்களோட இம்போர்ட் என்ன ஆகுது? காஸ்ட்லி ஆகுதுல. அப்படி ஆப்போசிட் எது? எக்ஸ்போர்ட்டில். ஸோ இது வரைக்கும் பார்த்தது பேசிக்ஸில். இப்போ இந்தியா என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியா என்ன பண்ண போகிறது கிடையாது, கரன்சி மார்க்கெட்டில் போயிட்டு இந்தியன் ருப்பியை ஆர்டிஃபிஷியலாக டிமாண்ட் பண்ணி வேல்யூவை அதிகமாக போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்? லாங் டேர்ம் வேலை. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கை ப்ரொமோட் பண்ணலாம். அதாவது நிறைய கம்பெனிஸ் நிறைய பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். அதுக்கு உற்பத்தி பண்ண பொருள் என்ன பண்ணலாம்? எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது ஹை குவாலிட்டி பொருள், உலகம் முழுக்க இந்தியாவோட பொருளை வாங்குற மாதிரி ஹை குவாலிட்டி பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ எல்லா கண்ட்ரீஸும் இந்தியாவோட பொருள் வாங்க வராங்கன்னா எப்படி வாங்குவாங்க? ருப்பீஸ் தேவையில்லை. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க? ருப்பியை டிமாண்ட் பண்ணுவாங்களா? ருப்பி வேல்யூ என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாக்கினாலே நம்ம கரன்சி வேல்யூ டிமாண்ட் அதிகமாகிடும்,
வேல்யூ அதிகமாகும். அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மேனுஃபேக்சர் அதிகமாக்கணும். மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு சப்சிடி தரலாம், இன்சென்டிவ் கொடுத்து ஊக்கப்படுத்தலாம். ஓகேவா? ஸோ லாங் டேர்மாக இந்த பிளான் பண்ணலாம். ஸோ அடிக்கடி ருப்பி வேல்யூ அதிகமாகுது கம்மியாகுது அப்படின்னு இந்த வாலட்டிலிட்டியை மேனேஜ் பண்ணுறதை விட இந்த லாங் டேர்மாக எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். இது இந்தியாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட். மூணாவது முக்கியமானது, நம்ம எங்கே ட்ரேட் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரி என்ன பண்ணலாம், நம்ம பொருளை டேரிஃப் அதிகமாக்கலாம். இப்போ அதுக்கான நெகோஷியேட் பண்ணணும். குளோபல் லெவலில் டேரிஃப் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். நாமும் மற்ற கண்ட்ரியோட பொருளை டேரிஃப் அதிகமாக்கி ஸ்டாப் பண்ண தேவையில்லை. ஸோ ட்ரேட் டேரிஃபில் கவனம் செலுத்துவோம். இது லாஸ்ட் பேரில் பாருங்களேன். இப்போ பேசுனது சிம்பிளாக ஒன்லைனில். த கவர்மெண்ட்ஸ் மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன் மேக்கிங் இந்தியா மோர் செல்ஃப் ரிலையன்ட். வி ஹேவ் டு strengthening the export competitiveness through better quality. ஸோ இது பண்ணி என்ன பண்ண போகிறோம், ருப்பி வேலையை அதிகமாக ட்ரை பண்ணுறோம். இது ஸ்டேட்டஸ். போன வருஷம் 2024 நவம்பர்லேருந்து இப்போ ஜஸ்ட் பிப்ரவரி, டிசம்பர், ஜான் 3 மாதத்தில் 84 87 குறைஞ்சிருக்கு. வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ். நெக்ஸ்ட் இன்னைக்கு டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட்டில் இந்த பாட்டம் ஆர்டிகலுக்குல ஹவ் வில் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் தி ரெக்வயர்டு ஃபியூல் எத்தனால். ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் சில விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம். நம்ம வண்டிக்கு இப்போ ஃபியூல் எதை யூஸ் பண்ணுறோம், பெட்ரோல், டீசல். ஸோ இதுக்கப்புறம் என்ன பயன்படுத்த போகிறோம், எத்தனால பயன்படுத்த போகிறோம். எப்படி பண்ண போகிறோம், பெட்ரோலை தூக்கிட்டு பெட்ரோலுக்கு பதில் எத்தனாலா, அப்படி கிடையாது இல்லை, பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 10%, 20%, இல்லை 30% என்ன பண்ண போகிறோம், எத்தனால மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் அர்த்தம் பிளெண்ட் பண்ண போகிறோம் அர்த்தம். ஸோ எத்தனால பிளெண்ட் பண்ணிட்டு அதை ஃபியூல் யூஸ் பண்ண போகிறோம். இதன ப்ராசஸ். இப்போ சொல்லுங்கள், எத்தனால ஃபியூலாக யூஸ் பண்ணுறதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன. இல்லைனா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஃபியூலில் எத்தனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் வாட் இஸ் அட்வான்டேஜ். ஒரே கல்லில் 3 மாங்காய். எத்தனால் வந்து க்ளீன், பெட்ரோல் மாதிரி கிடையாது, பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப கம்மி எத்தனால் யூஸ் பண்ணால். ஸோ அப்போ என்ன ஆகுது, கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணலாமா, ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவில் பெட்ரோலே கிடையாது, நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பெட்ரோலில் பாதி நம்ம எத்தனால் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும், பாதி பெட்ரோல் வாங்குறது குறைக்கலாம்ல வெளிநாட்டில் இருந்து. அப்போ க்ரூட் ஆயில் இம்போர்ட் என்ன ஆகுது, குறையுது. அப்போ என்ன ஆகும், இந்தியாவுக்கு டாலர்ஸ் ஆகாது, வெளியே போகாது, கொஞ்சம் சேவ் பண்ணலாம். மூணாவது முக்கியமானது, எத்தனால் யூஸ் பண்ணால் விவசாயிகளுக்கு பயங்கர அட்வான்டேஜ். என்ன ரீசன், எத்தனால் எப்படி உருவாக்குறது, எத்தனால எதுலேருந்து வேணால் உற்பத்தி பண்ணலாம். அரிசில இருந்து, சுகர் கேன்ல இருந்து, இல்லை கார்ன்ல இருந்து, மெய்ஸ் சொல்லுவாங்க, மெய்ஸ்ல இருந்து, வுட்ல இருந்து, கிராஸ்ல இருந்து, எதுலேருந்து வேணால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ ஃபார்மர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்மர் சுகர் கேன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சுகர் கேன் நம்ம வாங்க போகிறோம். எதுக்கு வாங்குறோம், எத்தனால் உருவாக்குறதுக்கு. அப்போ சுகர் கேன்ல ஒரு டிமாண்ட் வருது. டிமாண்ட் அதிகமாச்சுன்னா விலை என்னாகும், அதிகமாகும். ஃபார்மர்ஸ்க்கு யூஸ்ஃபுல். இல்லை மெய்ஸ்லேருந்து நீங்கள் உருவாக்க போகிறீங்கன்னா மெய்ஸ் டிமாண்ட் ஆகும், அதிகமாகும். ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எத்தனால் யூஸ் பண்ணுறது வழியாக பொல்யூஷன் கம்மியாகுது, பெட்ரோல் அதிகம் வாங்க தேவையில்லை, நம்ம உள்ளூரில் என்ன பண்ணிக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபார்மர்ஸ்க்கு அட்வான்டேஜ். ஸோ எத்தனால் இஸ் ஏ பயோஃபியூல். கரெக்டாக ஆர்கானிக்காக என்ன பண்ணுறோம், நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எனி கிராப் வச்சுக்கலாம். ரைஸாக இருக்கலாம், வீட்டாக இருக்கலாம், மெய்ஸாக இருக்கலாம், எனிதிங். இந்த கிராப்பை ஒரு டின்ல போடுங்க, எல்லாத்தையும் போட்டாச்சு. என்ன பண்ணுங்க, ஃபர்மெண்டேஷன் பண்ணுங்க. வாட் இஸ் ஃபர்மெண்டேஷன், ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல. ஒரு பாக்டீரியாவில் ஈஸ்ட் ஆட் பண்ணுங்க, எல்லா கிராப்ஸ் ஆகும், பிரேக் ஆகுமா. ஸோ இந்த கிராப்ஸ்ல இருக்கிற சுகர்ஸ் ஆகும், பிரேக் ஆகும். ஃபர்மெண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் கிடைச்சிருக்குல்ல, இதை பியூரிஃபை பண்ணுங்க. அந்த பியூரிஃபை பண்ணி மிச்சம் கிடைக்குது இல்லை, தட் இஸ் எத்தனால். ரொம்ப சிம்பிள். கிராப்ஸ் இந்தியாவில் நிறைய இருக்கு, அரிசிலேருந்து, வீட்டிலேருந்து, மெய்ஸ் நிறைய இருக்கு. அந்த கிராப்ஸை ஃபர்மெண்டேஷன் பண்ணால் போதும், எத்தனால் கிடைச்சிடும். கிடைச்ச எத்தனால் என்ன பண்ணணும், பெட்ரோல் கொஞ்சம் ஊற்றி, இதையும் கொஞ்சம் ஊற்றி என்ன பண்ண போகிறோம், பிளெண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், E10 அர்த்தம் 90% பெட்ரோல், 10% எத்தனால். E30 70% பெட்ரோல், 30% எத்தனால். ஏதோ ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் E10 வச்சுக்கலாம். E10 மீன்ஸ் பிளெண்ட் பண்ணப்பட்ட பெட்ரோல், இல்லை பிளெண்ட் பண்ணப்பட்ட எத்தனால். இதை எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோல் ஸ்டேஷனில் கொடுத்தா நம்ம வண்டியில் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். அப்போ எத்தனால் உருவாக்குறது ரொம்ப ஈஸி. எப்போ, கிராப்ஸ் கிடைச்சா. இப்போ நல்லா யோசிங்களேன், ரைஸ், வீட்டுன்றது நமக்கு தேவை, நம்மளோட சாப்பாடு இல்லை. அப்போ சாப்பாடுக்கு பயன்படுத்துறதை விட ஒரு ஃபியூலுக்கு பயன்படுத்துறது எத்திக்கலா டவுட் வருது இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை விட முக்கியமானது இந்த வீட்டு, சுகர் கேனு, மெய்ஸ், இதில் எதை வந்து மக்கள் கம்மியாக சாப்பிடுவாங்க. வீட்டு நிறைய சாப்பிடுவாங்க. சுகர் கேனும் முக்கியம், மெய்ஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. மெய்ஸ் யார் சாப்பிடுவா, அனிமல்ஸ் தான் சாப்பிடும். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, மெய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கிய ரீசன் என்னன்னா, இந்த வீட்டு, சுகர் கேனுக்கு இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, அதிகமான வாட்டர் அப்சர்வ் பண்ணும். பட் இது வந்து மெய்ஸ் வந்து கிளைமேட் ரெசிஸ்டன்ட் கிராப். ஸோ கிளைமேட் ரெசிஸ்டண்டாகவும் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம், மெய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். விவசாயிகளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். என்ன பண்ணுங்க, கானை கல்டிவேட் பண்ணுங்க. அதுக்கான டிமாண்ட் சூப்பராக இருக்குது. ஏன்னா இதுக்கு யூஸ் ஆக போகுது, ஃபியூலுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ வி ஆர் சூசிங் தி மெய்ஸை ஃபெர்மெண்ட் பண்ணி, ஃபில்டர் பண்ணி, எத்தனால் உருவாக்கி பிளெண்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்மளோட எய்ம் வந்து எத்தனால் உருவாக்குறது தான் எய்ம். ஏன்னா இது க்ளீன் எனர்ஜி. ஓகே, இப்போ நம்மளோட மெயின் எய்ம் வந்து எத்தனால் எதுலேருந்து உற்பத்தி பண்ணணும்னா, ஆல்கைல இருந்து, மைக்ரோ ஆல்கைல இருந்து. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆல்கைல் பயோமாஸ். எது தேவையில்லாமல் இருக்கோ அந்த ஆல்கைலேருந்து என்ன பண்ண முடியும், எத்தனால் உருவாக்க முடியும். பட் அதை உருவாக்குறதுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி தேவை. அப்போ இந்த அட்வான்ஸ் நம்ம என்ன பண்ணல, இப்போ எத்தனால் யூஸ் பண்ணல. எது ஈஸியாக கிடைக்கும், சுகர் கேனு, வீட்டு, மெய்ஸ், இதெல்லாம் ஈஸி. இப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் அதை யூஸ் பண்ணலாம். அதில் எதை யூஸ் பண்ணலாம், மெய்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வுட்லேயும் உருவாக்க முடியும், கிராஸ்லேருந்து உருவாக்க முடியும், வேஸ்ட்லேருந்து உருவாக்க முடியும். பட் வுட்டு வந்து நம்ம எடுக்க முடியாது, கிராஸும் முக்கியமானது, வேஸ்ட்லேருந்து உற்பத்தி பண்ணலாம். இதுக்கான டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் இப்போ என்ன பண்ணுறோம், மெய்ஸ் உருவாக்குறோம். மெய்ஸ்லேருந்து எத்தனால் ட்ரை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லெவல் சொல்லலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இது செகண்ட் ஜென்ரேஷன் எத்தனால். ஆல்கே யூஸ் பண்ணி எத்தனால் உருவாக்குறது தேர்ட் ஜென்ரேஷன் எத்தனால். இன்னும் அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்குது ஃபோர்த் ஜென்ரேஷன். அப்போ ஃபோர்த் ஜென்ரேஷன் டெக்னாலஜிக்கல் லெவலில் உருவாக்க எய்ம் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்,
ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபியூல் எத்தனால் ஃபிளே உருவாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சு போச்சா? ஒய் வி சூஸ் அண்ட் தி மெய்ஸ்? 2 ரீசன். ஒன்று கிளைமேட் ரெசிஸ்டன்ட், ரெண்டாவது ஹியூமன் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. அதிகமாக யார் யூஸ் பண்றா? பவுல்ட்ரி தானே, பவுல்ட்ரி, லைவ் ஸ்டாக். அதனால மெய்ஸ் என்ன பண்றோம்? we are using as the raw material for ethanol. ஸோ அதனால தான் நீங்க லாஸ்ட் ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா 2024 நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் நம்ம உருவாக்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமான இம்போர்ட் $188 மில்லியன் வேல்யூ அளவுக்கு மெய்ஸை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இம்போர்ட் பண்ணிருக்கோம். இதுக்காக எத்தனாலுக்காக இப்போ இம்போர்ட் காசு அதிகமாகும்ல, அப்போ என்ன பண்ணணும்? இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ மெய்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட் எது? கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ். இங்க இருக்க எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? மெய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கான வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். இப்போ நியூஸ்ல வந்தது என்னன்னா 20% எத்தனால் பிளெண்டிங் பார்த்தோம்ல, E20 பார்த்தோமா? ஸோ எத்தனால் பிளெண்டிங் 20% ஆட் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற நம்ம டார்கெட் வந்து 2026. அதை வந்து இப்போ 2025 2 மாசத்துலேயே அதை பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதனால நியூஸ் அப்டேட். லாஜிக் புரியுதா? இப்போ நம்ம பெட்ரோல் யூஸ் பண்றோம்ல, அந்த பெட்ரோல்ல ஒரு 20% எத்தனால மிக்ஸ் பண்ணணும்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எவ்வளவு எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணணும்? 1100 கோடி லிட்டர் எத்தனால நம்ம ப்ரொடியூஸ் பண்ணா ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? 20% பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ கோடி லிட்டர் ஆஃப் எத்தனால நம்ம 2 மாசத்துல உற்பத்தி பண்ணிடுவோம். இப்போ இவ்வளோ கோடி ஆஃப் எத்தனால் ஏலேருந்து உற்பத்தி பண்றோம்? இந்த 1100 கோடியில 400 crore ஃப்ரம் சுகர் கேன் இருக்குல்ல, அதுலேருந்து உருவாக்குறோம். அடுத்து 400 கோடி லிட்டர் ஆஃப் எத்தனால் ஃப்ரம் மெய்ஸ் பிளஸ் புரோக்கன் ரைஸ். மெய்ஸ் வச்சுக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 110 crore லிட்டர் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க ரைஸ் வாங்கி உற்பத்தி பண்றோம். சுகர் கேன் யூஸ் பண்றோம், ரைஸ் கொஞ்சோண்டு யூஸ் பண்றோம், மெய்ஸும் அதிகமாக யூஸ் பண்றோம். ஸோ இது அப்டேட் வந்து அடுத்த 2 மாசத்துல மறுபடியும் வரும். இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட மெயின் எய்ம் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதாவது ரோடு போடணும், ரயில்வேஸ் பண்ணணும், அப்புறம் பவர் லைன்ஸை டிரான்ஸ்மிஷன் பண்ணணும், பவர் கிரிட்லாம் வைப்பாங்களே. இப்போ இவ்வளோ டெவலப்மெண்ட் வேலை பண்ணணும்ல, இதுக்கு இன்னொரு பேர் இந்த ரயில்வேஸ் போடுறது, கவர்மெண்ட் பண்ணுற ரயில்வேஸ் போடுறது, ரோடு போடுறது, லீனியர் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. இந்த ஒர்க்லாம் பண்றதுக்கு தடையாகிறது எது? மணி ஒன்று. அதோட முக்கியமானது என்விரான்மெண்ட் தானே. இந்தியா முழுக்க நிறைய காடுகள் இருக்கு. அப்போ மோஸ்ட்லி ரோடு போகணும்னா காடுகள் அழிச்சு தான் போட்டாங்க. பட் காடுகள் அழிச்சு போட முடியாது. என்ன ரீசன்? 1980s ஒரு ஆக்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் என்ன சொல்லுது? ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் மரம் இருக்கா, காடுகளை, அந்த காடுகளை அழிச்சிட்டு அங்கே ரோடு போகக்கூடாது. ரோடுன்றது நான் ஃபாரஸ்ட் ஆக்டிவிட்டி. காடுகளை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். காடுகளை அழிச்சிட்டு வேற ஒரு வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது, வேற ஒரு வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஸோ 1980s ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ண ஒரு ஆக்ட் போட்டதுனால இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், எக்கனாமிக் ப்ராஜெக்ட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஆக்டை மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? ஃபாரஸ்ட் டெஃபினேஷனே மாற்றிடலாம். இதெல்லாம் ஃபாரஸ்ட், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஃபாரஸ்டா இருக்கோ அதெல்லாம் ஃபாரஸ்ட் கிடையாது. கவர்மெண்ட் அஃபிஷியல் ரெக்கார்ட்ல என்னென்ன ஏரியாஸ் போட்டிருக்கோ அது மட்டும் தானே அது ஃபாரஸ்ட். அப்போ அந்த இடத்த தவிர்த்துட்டு மற்ற இடத்துல ஃபாரஸ்ட் இருந்துச்சுன்னா அது என்ன கிடையாது, ஃபாரஸ்ட் டெஃபினேஷன் வராது. அதை என்ன பண்ணலாம்? டிஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு ரோடு போடலாம். ஜஸ்ட் ஆக்ட் என்ன பண்றாங்க? திருத்துறாங்க. செக்ஷன் 1 ஆட் பண்ணி என்ன பண்றாங்க? ஃபாரஸ்ட் டெஃபினேஷன் சேஞ்ச் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் தி ஓல்ட் டெஃபினேஷன்? ஒரு இடத்த பாக்குறீங்க, இயற்கையாவே பார்க்க ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குன்னா அது ஃபாரஸ்ட். இப்போ என்ன மாற்றிட்டாங்க? 2023 எந்த ஏரியா வந்து அஃபிஷியலி ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கோ அந்த ஏரியா மட்டும் தான் ஃபாரஸ்ட். இப்போ அந்த ஃபாரஸ்ட் ஏரியா மட்டும் நம்ம கூடாது, ரோடு போகக்கூடாது, நான் ஃபாரஸ்ட் பயன்படுத்தக்கூடாது. அஃபிஷியல் ரெக்கார்ட்ல இல்லாத மற்ற ஏரியாஸ் இருக்குல்ல, அதை என்ன பண்ணலாம்? டிஃபாரஸ்டேஷன் பண்ணலாம். இந்த அமெண்ட்மெண்ட்டை என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சேலஞ்ச் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சேலஞ்ச், இந்த பெட்டிஷன்ல சுப்ரீம் கோர்ட் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபாரஸ்டோட டெஃபினேஷனை ஏன் நேரவாக்குறீங்க? ப்ராடரா பாருங்க. டிக்ஷனரி என்ன போட்டிருக்கு? ஒரு ஏரியா பார்க்கறதுக்கு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குன்னா அதான் ஃபாரஸ்ட். அஃபிஷியல் ரெக்கார்டு அப்படின்னு சுருக்காதீங்க. நீங்க அஃபிஷியல் ரெக்கார்டு வச்சுட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எல்லா ஃபாரஸ்ட்டையும் டாக்குமெண்ட்ல சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா முழுக்க ஃபாரஸ்ட் இருக்கு. அப்போ நாங்கள் அடுத்த ஒன்னே டைம் தரேன், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாரஸ்ட் ஆட் பண்ணுவோம் எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. அது வரைக்கும் வாட் இஸ் ஃபாரஸ்ட்னா நேச்சுரலாக பார்க்குற எல்லாமே ஃபாரஸ்ட் தான். நேச்சுரலி பார்க்க ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபாரஸ்ட். அப்போ அந்த ஏரியாவில், ஃபாரஸ்ட் ஏரியாவில் லீனியர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் பண்ற ரோடு போடுறது, ஹைவேஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை பண்றீங்கன்னா இந்த ஏரியாவை அழிக்கிறதுக்கு எவ்வளோ டிஃபாரஸ்டேஷன் பண்றீங்களோ அதே அளவுக்கான அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் பண்ணணும். எவ்வளோ மரங்கள் அழிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் வேல்யூ ஆஃப் காம்பன்சேஷன் மரத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. அப்போ எது முக்கியம்? ரோடை விட, லீனியர் ப்ராஜெக்டை விட ஃபாரஸ்ட் முக்கியம். என்ன ரீசன்? ஃபாரஸ்ட் அந்த பகுதியோட கிரீன் கவரை கொடுக்குது. ஸோ கிரீன் கவரை எவ்வளோ காசு கொடுத்தாலும் பண்ண முடியாது, திருப்பி வர வைக்க முடியாது. கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுது, பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இவ்வளோ காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு அஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? லீனியர் ப்ராஜெக்ட் பயன்படுத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது ஃபாரஸ்ட் டெஃபினேஷனை ப்ராடா பாருங்க. நேச்சுரலி ஃபங்க்ஷன் ஆகிறது எல்லாம் ஃபாரஸ்ட் தான். காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு பண்ணுங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஆல்ரெடி 1996 ஒரு கேஸ்ல இங்கே போட்டிருக்கு பாருங்க, டிஎன் கோதவர்மன் திருமல்பாத் கேஸ் 1996. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஃபாரஸ்ட் டெஃபினேஷனை டிக்ஷனரி மீனிங் பாருங்க, ஃபாரஸ்ட்டை பிராட் மீனிங்ல பாருங்க. ஸோ அந்த கேஸ்ல என்ன சொன்னமோ அதான் அகைன் சொல்றோம். இந்த கேஸை கோட் பண்ணதால அது முக்கியம். ஏன் அந்த ஜட்மெண்ட் கரெக்ட்னா 1980 ஆக்ட் பார்த்தோம்ல, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், அந்த ஆக்ட்ல சொல்லப்பட்ட மீனிங்கும் இந்த 1996 கொடுத்த தீர்ப்போட டெஃபினேஷன் சேம். ஸோ வாட் இஸ் ஃபாரஸ்ட்? எக்ஸ்பிரஷன் ஃபாரஸ்ட் வில் கவர் பட் நாட் கன்ஃபைன்ட் டு லேண்ட்ஸ் ரெக்கார்டட் ஃபாரஸ்ட் இன் தி கவர்மெண்ட் அஃபிஷியல் ரெக்கார்ட். அஃபிஷியல் ரெக்கார்ட்ல என்ன போட்டிருக்கோ அது மட்டும் ஃபாரஸ்ட் கிடையாது, எல்லாமே வரும். அப்போ இந்தியாவில் ஃபாரஸ்ட் ரெண்டா பிரிக்கலாம்.
ஒன்று டிக்ளேர்டு ஃபாரஸ்ட், கவர்மெண்ட் அஃபிஷியல் ரெக்கார்டில் இருக்கிற ஃபாரஸ்ட். இன்னும் 2 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் என்ன இருக்கு, அன்டிக்ளேர்டு ஃபாரஸ்டா இருக்கு. இப்போ அதை சேஃப் கார்ட் பண்ற ஜட்மெண்ட். ஸோ USA கேம் அவுட் ஆஃப் WHO. இந்த நியூஸ் தெரியும்ல உங்களுக்கு. ஸோ இந்த நியூஸ் பேஸ் பண்ண ஃபேக்ட்ஸ் ஒரு 3-4 ஃபேக்ட்ஸ் வந்து நீ சென்டர் பேஜ் இருக்குல்ல, சென்டர் பேஜ்ல பாட்டம் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. தி காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் US withdrawal from WHO. இங்கே ஒரு 1 2 3 4 5 6 இருக்குல்ல, இந்த 6 டேட்டாவில் முக்கியமான டேட்டாவை பார்க்கலாம். ரொம்ப பேசிக்காக யோசிங்களா, WHO மெயின் எய்ம் என்ன? உலகம் முழுக்க WHO ஆர்கனைசேஷனுக்கு நீ காசு தரையே இல்லையோ, உலகம் முழுக்க இருக்க எல்லா கண்ட்ரிலையும் நோய் வராமல் பார்த்துக்கிறதா ஒரு மெயின் வேலை, ஹெல்த்தி லைஃப். இந்த ஆர்கனைசேஷனுக்கு அதிகமாக காசு தரது யாரு? டாப் லெவலில் இருக்கிறது USA. ஃபார் எக்ஸாம்பிள் WHO ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு $100 தராங்கன்னா அந்த $100 15 to 16 தரது அமெரிக்கா தான். ஸோ அட்லீஸ்ட் 15 to 16% கான்ட்ரிபியூட் பண்ணுறது USA. பட் அந்த காசுல யாருக்கு போகும்? USAக்கு வரும், எல்லா போர் கண்ட்ரிஸ்க்கு போகும்ல. இந்த ஆங்கிள் யாரும் யோசிக்கிறா? US யோசிக்கிறான். WHO இருக்கிறது எங்களுக்கு யூஸ் கிடையாது, அது வேஸ்ட் செலவு. அப்புறம் முக்கியமானது WHO இப்போ வந்த பேண்டமிக்கை சரியாவே என்ன பண்ணல, சரியாவே ஹேண்டில் பண்ணல. இது அமெரிக்கன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. 100ல் 44 பேரை சொல்றாங்க. அப்போ பாதி பேருக்கு USA தன்னோட காசை WHO தரதுல விருப்பம் இல்லை. இது ஒரு ஃபேக்ட். ஒருவேளை அப்படியே USA காசு கொடுத்தாலும் WHOனால USAக்கு ஏதாவது நல்லது இருக்கா? அமெரிக்கன்ஸ்க்கு அந்த அளவுக்கு அது யூஸ் கிடையாது அப்படின்னு 2020, 21, 22 கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் இல்லைன்ற பெர்ஸ்பெக்டிவ் மக்களுக்கு வருது. அதனால அமெரிக்கா என்ன பண்ணுது, 2017 2018 2024 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூஎஸோட கான்ட்ரிபியூஷன் டு WHO அமௌண்ட் குறைஞ்சிட்டே இருக்கு. 2017 17% கொடுத்துச்சு, அப்புறம் 16% குறைஞ்சது. இப்போ 2024-25 14% தான். ஸோ WHO மேலே டெவலப்டு கண்ட்ரிஸ் முக்கியமாக USA ஒரு கிரிட்டிக் வைக்கிறதுன்றது மட்டும் நான் வச்சுங்க. இது லாங் ப்ராசஸ் தான். இதுக்கு அகைன் ஒரு கிரிட்டிக் வந்து மறுபடியும் இந்துலேயே வரலாம். WHO பண்ண மிகப்பெரிய ரோல் என்ன பேண்டமிக் டைமில், அந்த ஆர்டிகல் முக்கியம். ஸோ இப்போ பேசினது அமெரிக்கன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இப்போ பேசினதை நம்ம இதில் பார்க்கலாம் பேப்பர்லேயே. இந்த சார்ட் ஒன்று இருக்குல்ல, அதை படிங்களேன். WHO's ஹேண்ட்லிங் ஆஃப் பேண்டமிக் வாஸ் ஓகேன்னு சொல்றது ப்ளூ கலர், பேடுன்னு சொல்றது ரெட் கலர். ஒரு 5 கண்ட்ரி, ஜெர்மனி, கனடா, UK, USA, ஜப்பான், சவுத் கொரியா. ஜப்பான் பாருங்க, 170 பேர் 67 பேர் சொல்றாங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணல. இது அமெரிக்கன்ஸ்ல பாதி ஓகே சொல்றாங்க, மிச்சம் பாதி பேர் நோ சொல்றாங்க. அடுத்த சார்ட் இங்கே போட்டுருப்பேன். இந்த ப்ளூ கலர் 2021 2024 பர்சன்டேஜ் ஆஃப் அமெரிக்கன்ஸ் ஹூ செட் US பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் பீயிங் ஏ மெம்பர் ஆஃப் WHO. அவ்வளோலாம் யூஸே கிடையாது, நாட் டூ மச் யூஸ் சொல்றவங்க 22%, சுத்தமாக யூஸே கிடையாது சொல்றது 17%, ஏதோ ஓரளவுக்கு 35%, சூப்பர்னு சொன்னது 25% தான், 25% தான். அப்போ மக்களுக்கே பிடிக்கலன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஃபண்டை குறைச்சிடும்ல. 2017 ஃபண்டு டோட்டல் 100%ல 17% யார் கொடுத்தா? USA. 2024 14% தான், குறைஞ்சிட்டே வருது. அடுத்து பாருங்க, இல்லை இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லை இப்போ இதை பார்க்கலாம். ஓகே தான். The top 10 countries who is collaborating more with WHO. The top 10 countries with most number of WHO collaboration centers. US தான் டாப், 72 சென்டர். அப்புறம் இந்தியா, சைனா. சென்டர் சொல்கிறேன், இது ஃபண்டு கிடையாது. UK, இந்தியாவுக்கு தேவை தானே, ஏன்னா அது வந்து நிறைய டிசீஸ் இருக்குது, இல்லை சரி பண்ணணும். அப்போ நம்ம ஒரு கண்ட்ரியில் முடியாது, ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் இருந்தால் ஹெல்ப் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இந்தியா ஒர்க் அவுட் பண்ணும். அடுத்து சைனா, UK, ஆஸ்திரேலியா. ஸோ இந்த பேசிக் ஃபேக்ட் தெரிஞ்சால் போதும். கண்டிப்பாக WHO பற்றி அகைன் ஒரு ஆர்டிகல் வரும். அப்போ அதோட பாசிட்டிவ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். The survey result indicates a growing negative sentiment among the Americans towards the global public health body. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சண்டே பேப்பர் இருக்குல்ல, பட்ஜெட் பேப்பர், அதில் கவர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 பேஜ் கவர் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் பேஜ் பார்த்துருவோம், அண்ட் அந்த செகண்ட் பேஜில் இருக்கிற அந்த கஸ்டம் டியூட்டிஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் சம்மந்தப்பட்டது, ஒரு சென்டர் பேஜில் சில ஆர்டிகல். ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸ்ல வாட் இஸ் இந்தியாஸ் ப்ராப்ளம், டேக்ஸ் கட் பை கட்டிங் தி டேக்ஸ் we are boosting the economy பார்த்தோம்ல ஒரு கிளாஸ், அந்த 7 minutes வீடியோஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதிலே ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், பட்ஜெட் இந்த இயர் பட்ஜெட்டோட மெயின் கோர் ஐடியாவை கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ ஒருவேளை அதை பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. ஸோ February 3rd நியூஸ் பேப்பர் சிப்ளேட் வீடியோ இருக்கும், பார்த்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், அதை மட்டும் தனியாக போடுறேன். ஸோ அதை இன்ட்ரோ பார்த்துட்டு இந்த கண்டினியூ பண்ணால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் கிளாஸோட சம்மரைஸ். 1 இயருக்கு 12 lakhs வரைக்கும் உங்கள் சேலரினா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். அதாவது டேக்ஸ் வந்து 0 கிடையாது. அந்த டேட்டா இருக்குல்ல, 0 to 4 lakhs 4 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க டோட்டல் 1 இயரில், உங்களுக்கு நில். நீங்கள் என்ன பண்ண வேணாம், டேக்ஸ் ஃபைலே பண்ண வேணாம். ஒருவேளை உங்கள் சம்பளம் 1 இயருக்கு 8 lakhs வரைக்கும் இருக்குன்னா 5% டேக்ஸ். 12 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறீங்கன்னா 1 இயரில் 10% டேக்ஸ். 16 lakh வரைக்கும் சம்பாதிக்கிறீங்கன்னா 15% டேக்ஸ். 1 இயருக்கு 20 lakhs சம்பாதிக்கிறீங்கன்னா 20% டேக்ஸ். 24 lakh சம்பாதிக்கிறீங்க 1 இயருக்குன்னா 25% டேக்ஸ். 24க்கு மேலே போகுது அப்படின்னா 30% டேக்ஸ். ஸோ இதுதானே டேக்ஸ் ஸ்லாப், இந்த இயரோட நியூ டேக்ஸ் ரெஜிம் சொல்லலாம், டேக்ஸ் ஸ்லாப் சொல்லலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேட் உண்டு. இந்த 12 lakhs வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், 10% கட்டணுமா? அப்போ 12 lakhsல 10% எவ்வளோ, அது வேலையை கால்குலேட் பண்ணுறேன். கால்குலேட் பண்ணிட்டு இன்கம் டேக்ஸில் அதை ஃபைல் பண்ணுங்க. ஃபைல் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை ரிபேட் பண்ணுவாங்க, உங்களுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போ என்ன சொல்ல, 0ன்னு சொல்லலை, ஃபைல் பண்ணணும். அகைன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், ரிபேட் பண்ணிடும், திருப்பி உங்களுக்கே வந்துடும். ஓகே, ஸோ வாட் இஸ் தி மெயின் பர்பஸ் ஆஃப் டேக்ஸ் கட்? டேக்ஸ் ஏன் குறைக்கிறாங்க? பேசிக்ஸில் பார்த்துருப்பீங்களே, டிமாண்ட் இஸ் ஃபேடிங், டிமாண்ட் குறையுது, இன்ஃப்ளேஷன் இஸ் ரைசிங். ஸோ ஃபேமிலிஸால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. தே ஃபீலிங் வெரி ஹார்ட் டு ஸ்பெண்ட் தி மணி, ஸோ தே நீட் மோர் மணி இன் தர் ஹேண்ட். ஸோ டேக்ஸ் கட்டுறதை கொஞ்சம் குறைச்சாச்சு. இப்போ டேக்ஸை மட்டும் என்ன பண்ணலாம், ஃபேமிலி சேவ் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம்,
இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்கானமி பூஸ்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மக்களோட ஸ்பெண்டிங் என்ன பண்ணியாச்சு, அதிகமாக்குறதுக்கு ஒரு வேலை பண்ணியாச்சு. ஒரு வேலை எனக்கு சேவ் ஆகிற மணி இருக்குல்ல, அந்த மணியை வச்சு நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ண வச்சுக்கலாம். இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படுது. அந்த ரா மெட்டீரியல் இந்தியாவில் இல்லை. நான் என்ன பண்ணி ஆகணும், இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்தியாவில் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, நிறைய டேரிஃப் போட்டுருக்கு. வெளிநாட்டிலேருந்து சில பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கு டேரிஃப் அதிகமாக இருக்குது. பார்த்தோம்ல, யுஎஸ் என்ன பண்ணியிருக்கோ அதே மாதிரி இந்தியாவும் ஒரு முக்கியமான ஒரு 15 டேரிஃப் போட்டிருக்கு. அப்போ இந்தியாவில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண ஆசைப்பட்டா கூட ரா மெட்டீரியல் வாங்கும்போது டேரிஃப் அதிகமாக இருக்கிறதுனால வாங்க முடியல, காஸ்ட்லியாக இருக்குது. எப்படி இந்தியாவுக்குள்ள இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி வெளிநாட்டில் ஒரு பொருள் நம்ம இம்போர்ட் பண்ணும்போதும் விலை அதிகமாக இருக்குது இந்தியா போட்ட டேரிஃப்னால. இந்த பட்ஜெட்டோட ரெண்டாவது அப்டேட் என்னன்னா, டேரிஃபை குறைச்சிக்கலாம். இது வரைக்கும் இருக்கிற 15 டேரிஃபில் பாதிக்கு பாதி டேரிஃப், ஒரு 7 டேரிஃப் என்ன பண்ணலாம், ஒரு 7 கஸ்டம் டியூட்டியை குறைச்சிடலாம், ஒரு 7 கஸ்டம் டியூட்டியை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நிறைய டேரிஃப்ஸ் கிடையாது. என்ன பண்ணலாம், ரா மெட்டீரியல் ஈஸியாக இறக்கிக்கலாம், எக்ஸ்ட்ரா காசு பே பண்ண தேவையில்லை. ஸோ டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் ஆகும். டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், மக்கள் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் ஸ்பெண்டிங் அதிகமாக்குவாங்க, டிமாண்ட் அதிகமாகிடும், எக்கனாமி பூஸ்ட் ஆகுது. ஓகேல. ஸோ ஆல்ரெடி சாமானிய மக்களோட கையில் ஸ்பெண்டிங் அதிகமாக்கிட்டாங்க. இப்போ ஸ்மால் ஸ்கேல் லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரா மெட்டீரியல் தேவை. ரா மெட்டீரியல் சீப் ஆக்கியாச்சு, இம்போர்ட் பண்ணும்போது போகிற டேரிஃபை குறைச்சாச்சு. அப்போ மேனுஃபேக்சர் பூஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணலாம். இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியோட பொசிஷன் ஆகும், எக்ஸ்போர்ட்டில் ஸ்ட்ராங் ஆகும். ரெண்டு பண்ணியாச்சு, டேக்ஸை குறைச்சாச்சு, டேரிஃபை குறைச்சாச்சு. மூணாவது முக்கியமானது, இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து என்னது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி, இல்லை எக்கனாமிக்கல் எஃபிஷியன்சி. இப்போ பண்ண போகிறது கவர்மெண்டோட எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி, பம்ப் பிரைமிங். இது எல்லாமே நான் லாஸ்ட் பார்த்து தானே, அந்த 5 மினிட்ஸ்ல ஆல்மோஸ்ட் மெயின் கோர் பார்த்தாச்சு. நீ பேர் போக தெரிஞ்சது ஆல்மோஸ்ட் எல்லாமே அது கரெக்ட் ஆனது தான். ஸோ வாட் இஸ் பம்ப் பிரைமிங்? டேரிஃபை குறைக்கிறதுனால ஸ்மால் ஸ்கேல் லெவல் பிஸ்னஸ் பூஸ்ட் ஆகும். டேக்ஸ் கட் பண்ணுறதுனால சேவிங்ஸ் அதிகமாகலாம், மக்கள் செலவு பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணுறேன், நானும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 11 லட்சம் கோடி கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ரோடு போட போகிறேன், ரயில்வேஸ் பண்ண போகிறேன். அதில் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், எல்லாருக்கும் சம்பளம் கிடைக்கும், டிமாண்ட் அதிகமாகும். ஸோ டேக்ஸ் கட் பண்ணுறது வழியாக, டேரிஃப் குறைக்கிறது வழியாக, பம்ப் பிரைமிங், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கவர்மெண்ட் பண்ணுறது பூஸ்ட் பண்ணுறது வழியாக மக்கள் கையில் காசு அதிகமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இது நான் மட்டும் பண்ண மாட்டேன், நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க. நீங்களும் யாரு, ஸ்டேட்ஸ். எல்லா ஸ்டேட்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வாங்க. என்ன பண்ண போகிறோம், லோன் தரும். நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண என்ன ஆகிடும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகல, ரோடு போட்டால் வேலை தரணும். அப்போ இந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போறீங்கன்னா லோன் வாங்கிக்கோங்க, ஃப்ரீ லோன், அதாவது வட்டி கட்ட வேணும். ஒரு 1 லட்சம் கோடி அமௌண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லோனை தரப்போம், ஃப்ரீ லோன். இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்கானமி பூஸ்ட் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாகும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டோட மெயின் கோர் எய்ம் என்ன, ரீவைவிங் தி டிமாண்ட். டிமாண்டை இன்னும் அதிகமாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், தட் இஸ் தி மெயின் கோர் ஐடியா. லாஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தோம்ல, இந்த டேக்ஸ் கலெக்ஷன் கொஞ்சம் குறைய போதா கவர்மெண்ட்டுக்கு. என்ன ரீசன், இந்த 12 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கினீங்கன்னா டேக்ஸ் உங்களுக்கு 5% இருக்கும், 10% இருக்கும், அது தேவையில்லை, ரிபேட் பண்ணிடுவோம். ஸோ அது வழியாக கவர்மெண்ட்டுக்கு 10 லட்சம் கோடி லாஸாக இருந்தாலும் ஃபிஸ்கல் டெபிசிட் பற்றாக்குறை கவர்மெண்ட் பட்ஜெட்டில் வராத மாதிரி பார்த்துக்க போகிறோம். இந்த கவர்மெண்டோட ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் 4.4%. 2025-26 ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் கடன் வாங்கின பற்றாக்குறை 4.4% இருக்கும். 4.8 4.4 லெவலுக்கு குறைக்கப்படும், 4.8 4.4 குறைக்கப்படும். அண்ட் ஆல்சோ ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, பப்ளிக் டெப்ட்னா என்னன்னு பல முறை பார்த்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை உங்கள் சம்பளம் 50,000 வச்சுக்கலாம், இந்த மாதம் சம்பளம். பட் இந்த மாதம் உங்களோட பட்ஜெட் நீங்கள் செலவு பண்ண போகிறது உங்கள் வீட்டுக்கு 60,000, இவ்வளோ பற்றாக்குறை 10,000. என்ன பண்ண போறீங்க, கடன் வாங்க போறீங்க, லோன், எனிதிங். அப்போ இந்த மாதம் உங்களோட ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ, 10,000 சொல்லலாம், பர்சன்டேஜ் என்ன சொல்லலாம், 20% சொல்லலாமா, 20% ஆஃப் யூர் இன்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு வர சம்பளம் 50,000. பட் உங்களோட பட்ஜெட் எப்படி போடுது, 60,000 போட்டிருக்கீங்க. இப்போ மாசம் 10,000 கடன் வாங்கிட்டு இருக்கீங்களா, இப்போ டோட்டலாக ஒரு கடன் இருக்குல்ல, அது டெப்ட். கரெக்டா? அப்படி பார்க்கும்போது இந்தியாவோட ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ டார்கெட் என்ன, 4.4% ஆஃப் ஜிடிபி. நம்ம ஜிடிபி வேல்யூ எவ்வளவோ அதில் 4.4% எடுத்துக்கிட்டா எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த அளவுக்கு பற்றாக்குறை இருக்கு, அந்த அளவுக்கு கடன் வாங்கி பட்ஜெட்ல செலவு பண்றோம். வாட் இஸ் பப்ளிக் டெப்ட், ஃபிஸ்கல் டெபிசிட்ன்றது 1 இயர் கடன். லாஸ்ட் 50 வருஷம் 60 வருஷம் இது மாதிரி கடன் வாங்கிருப்போம். டோட்டலா வாங்கின கடன் அமௌண்ட் எவ்வளோ, 56% ஆஃப் ஜிடிபி. இந்தியோட ஜிடிபி வேல்யூல ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னா 100 ரூபாயில் 56 ரூபாய்க்கு எனக்கு கடன் இருக்கு. ஸோ பப்ளிக் டெப்ட்டை 56 இருந்து 51% என்ன பண்ண போறோம், குறைக்க போறோம். ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்ல இருந்து பப்ளிக் டெப்ட் டார்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். இன்னொன்று சில ஆர்டிக்கல்ல இந்த பார்த்தோம்ல, சில முக்கியமான 15 டேரிஃப் சில டேரிஃப் குறைச்சிட்டாங்களே, கஸ்டம் டியூட்டி குறைச்சிட்டாங்களே, எந்தெந்த பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை. இப்போதைக்கு தேவையில்லை மீன்ஸ் அது எக்ஸ்டெண்ட் ஆகும், அது பேசிக் ஃபேக்ட்ஸ், எக்ஸாம்பிள் கேட்பாங்க, டவுட் தான். பட் கஸ்டம் டியூட்டி இப்போ குறைச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ரா மெட்டீரியலுக்கு டேரிஃப் குறைஞ்சிருக்குன்னு நான் வச்சுக்கேன். வேணா ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் லித்தியம் அயன் பேட்டரியை இம்போர்ட் பண்ணுறீங்க, இல்லைனா கோபால்ட்டை இம்போர்ட் பண்ணுறீங்க, இல்லைனா லெட்டு இல்லை ஜிங்க்கு இதெல்லாம் இம்போர்ட் பண்ணீங்கன்னா இம்போர்ட் பண்ணுற டேரிஃப் கஸ்டம் டியூட்டி உங்களுக்கு கிடையாது. அப்படின்னா கவர்மெண்டோட எய்ம் என்ன, கிரீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸை மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? அதே மாதிரி இந்தியாவில் நீங்கள் ஷிப் பில்டிங் பண்ண போறீங்க, அதுக்கு ரா மெட்டீரியல் வாங்க போறீங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு ஷிப் பில்டிங் சம்மந்தப்பட்ட ரா மெட்டீரியல் எல்லாமே டியூட்டி ஃப்ரீ, கஸ்டம் டியூட்டியே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டியூட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது இந்த இயர் பட்ஜெட்டோட அக்ரிகல்ச்சர் சிம்பிளிஃபிகேஷன். டோட்டலாக அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேருக்கு அலோகேட் பண்ண அமௌண்ட் எஸ்டிமேட் பண்ணது 1,31,195 crore, 1,31,000 கோடி. பட் 1,27,000 crore தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2024 விட
2025 அக்ரிகல்ச்சரில் கொஞ்சம் அமௌண்ட் ஆகுது குறையுது. இப்போ லாஸ்ட் இயரை விட அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குன்னா அக்ரிகல்ச்சரில் எது குறைச்சிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் முக்கியமானது அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குல்ல, ஃபசல் பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதுக்கு வழக்கமாக போட்ட அமௌண்ட் 15,000 கோடி. நான் நம்ம நம்பராக சொல்கிறேன், 15,864. அதை போடல, 15,000 கோடியில இருந்து இந்த வருஷம் 12,000 கோடியாக மாற்றிட்டாங்க. ஒரு 3,000 கோடி இருக்கு லெஸ் ஆயிருக்கு. கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு குறைச்சிட்டாங்க. சிமிலர்லி ஃபர்டிலைசர் சப்சிடிக்கும் குறைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் டேலி பண்ற மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு, விவசாயம் என்ன பண்ணுவாரு, அவரோட கிசான் கார்டு வச்சு என்ன பண்ணலாம், லோன் வாங்கலாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 3 lakhs கடன் வாங்கிக்கலாம். இப்போ பேங்க்ல நீங்க அப் டு 5 lakhs வரைக்கும் கடன் வாங்கிக்க முடியும். ஸோ கிசான் கிரெடிட் கார்டில் ஒரு அப்டேட், அமௌண்ட் அதிகமாக லோன் வாங்கிக்கலாம். இப்போ என்ன சொல்லலாம், கிராப் இன்சூரன்ஸ்ல ஃபர்டிலைசர் சப்சிடிஸ்ல குறையுது, பட் லோன் அமௌண்ட் வாங்குறீங்கன்னா அதிகமாக வாங்கிக்கலாம். ஜஸ்ட் லோன் அமௌண்ட் அதிகமாக்குறாங்க. அடுத்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தானிய கிருஷி யோஜனா. இந்தியாவில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் விவசாயத்தோட ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட்டை சூஸ் பண்ணலாம். அந்த 100 டிஸ்ட்ரிக்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ்னு அர்த்தம் அந்த 100 டிஸ்ட்ரிக்ட்டில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்கலாம். எப்படி, அந்த ஏரியாவில் மட்டும் இரிகேஷன் ஃபெசிலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த ஊர் விவசாயிகளுக்கு கடன் வாங்குறாங்களே லோன், கிரெடிட் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரே கிராப் போட்டால் ப்ரொடக்டிவிட்டி வராது. இப்போ கிராப் டைவர்சிஃபிகேஷன், ஒரே கிராப் போட்டால் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ கிராப் டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம், நிறைய கிராப்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்தது அறுவடை பண்ணுவோம்ல, ஹார்வெஸ்ட், அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கான ஸ்பெசிலிட்டிஸ் உருவாக்கும். 5 key areas, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், இரிகேஷன் ஃபெசிலிட்டி அதிகமாக்கணும், லோனை அதிகமாக்கணும், கிராப்பை டைவர்சிஃபை பண்ணணும், அப்புறம் ஸ்டோர் பண்ணணும். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஃபார் அந்த டிஸ்ட்ரிக்ட். ஸோ தானியா கிருஷி யோஜனா, இது நான் வச்சுங்க. 1. 2வது கவர்மெண்ட் மில்லட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது, தூர், உரத், மசூர். 6 year மிஷன், அடுத்த 6 வருஷத்துல மில்லட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி மில்லட்டோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்க போகிறோம். ஸோ டேக்ஸ் கட், டேரிஃப் பாலிசி குறைக்கிறது, பம்ப் பிரைமிங், அக்ரிகல்ச்சரில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் மில்லட்ஸ் ப்ளஸ் நியூ ஸ்கீம் அந்த டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்டேட். இந்த ஃபர்ஸ்ட் 3 பேஜில் இருந்தது. அடுத்த 3 பேஜ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு அப்டேட், சென்டர் பேஜில் ஒரு முக்கியமான ஆர்டிகல். 2 ஒர்க்கர், ஒருத்தர் ஒயிட் காலர் ஒர்க்கர் ஆஃபீஸர், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க. இன்னொருத்தர் ப்ளூ காலர் ஒர்க்கர், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், ஹெவி வெயிலில் ஒர்க் பண்ணுறவங்க, டெய்லி வேஜ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம். 2 பேரில் ஜாப் இன்செக்யூரிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும்? டெய்லி ஒர்க்கருக்கு தான். லாங் ஷிஃப்ட், அவ்வளோ ஒர்க் பண்ணாலும் லோ பேமெண்ட்டு. இது கூட ஒர்க் பண்ணுற ஒர்க் என்னது, இது ஆஃபீஸ் ஒர்க் தான். ஆஃபீஸ் ஒர்க்குமே ஒரு ஹார்ட் ஒர்க் தான், பட் ஃபிசிக்கலி பயங்கர ஹார்ட் ஒர்க் தானே. ஃபிசிக்கலி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, மென்டல் லெவலில் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. பட் 2 பேருக்கும் மென்டல் ஹெல்த் முக்கியம் தான். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த லேபர் இருக்கார்ல, ப்ளூ கலர் ஒர்க்கர், அவரோட மென்டல் ஹெல்த்தை நம்ம இன்னும் கன்சர்னாக பார்க்கவே இல்லை. அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுற ஒயிட் கலர் ஜாப்ஸ்னால இந்த எல்லா ஜாப்ஸ்லையுமே எல்லா கம்பெனிஸ்லையுமே மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் இருக்குது, எம்ப்ளாயி கவுன்சிலிங் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இல்லை. இப்படி யாருக்கு கிடைக்கணும்? டபுள் படன் அனுபவிக்கிற ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, ஜாப் நாளைக்கு போயிடுமே அப்படின்ற இன்செக்யூரிட்டி இருக்குது, கிளைமேட் சேஞ்ச்னால அந்த ஹீட்டில் அதிகமாக ஒர்க் பண்ணுறது இவங்க தான். பட் இவங்களுக்கு என்ன உருவாகல, மென்டல் ஹெல்த் சரி பண்ணுறதுக்கான ரூல்ஸ் கிடையாது. இதில் லேபர் கோடில் இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கிட்டையும் டிராஃப்ட் கேட்டது. லேபர் ரூல்ஸ் எப்படி உருவாக்கலாம், March 31, 2025 ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன மாதிரி ரூல்ஸ் லேபருக்கு உருவாக்கலாம் அப்படின்ற கோடை உருவாக்கி சப்மிட் பண்ணுங்க. அதாவது சேர்த்து யூனிஃபார்மாக மினிஸ்ட்ரி ஒன்று உருவாக்கும். ஸோ நியூ லேபர் லாஸ் ஃபைனலைஸ் ஆக போகுது மார்ச் மாதம். இப்போ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கிட்டு எல்லா ஸ்டேட்டும் இல்லை கவர்மெண்ட்டும் இந்த லேபர் ரூல்ஸில் இது ஆட் பண்ணணும். ஒரு லேபரோட மென்டல் வெல்பீயிங்கும் முக்கியம், அதையும் ஆட் பண்ணணும். லாஜிக் புரியுதா? ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை, ஃபிசிக்கல் சேஃப்டி சம்மந்தப்பட்டது தான், காசு தரதாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த காம்பன்சேஷனில் அந்த நோய் வரதுல மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஆகுதுல, அந்த டிசார்டரை ஆட் பண்ணணும். அதுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க அந்த ஆர்டிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020. ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன், அதாவது ஒர்க் பண்ணுற இடத்துல சேஃப்டி ஹெல்த்தி ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்கணும், இது எல்லாத்த பற்றி ரூல்ஸ் 2020 உருவாக்கணும். இதில் செக்ஷன் 6(1)D என்ன சொல்லுது, சேஃப் ஒர்க் என்வரான்மெண்ட் இருக்கணும், ரீசனபிள் ப்ராக்டிஸாக இருக்கணும், லேபரோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். அந்த ஹெல்த்தில் மென்டல் ஹெல்த்தை லிஸ்ட் பண்ணல, ஸோ லிஸ்ட் பண்ணணும். அடுத்து 2020 வந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி, ஒரு லேபருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, டிசீஸ் வருது அப்படின்னா எம்ப்ளாயர் என்ன பண்ணி ஆகணும், காசு தரணுமா? அந்த டிசீஸ் வரதுல மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமே ஆட் பண்ணுங்க. ஸோ OSHWC இந்த ரூல்ஸையும் அப்டேட் பண்ணணும். CSC கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி இதையும் அப்டேட் பண்ணணும். இப்போ மார்ச் மாதம் வரப்போதில் அதையும் அப்டேட் பண்ணணும். அது 3வது முக்கியமானது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். கவர்மெண்ட்டே டெலிமனாஸ் அப்படின்னு ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுது. பட் மோஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கு தெரியாது. எப்படி அந்த ரூல்ஸ்லாம் அப்டேட் பண்ணுமோ அந்த முக்கியமான கோட் பார்த்தோம் 2020. அட் சேம் டைம் டெலிமனாஸ் மாதிரி ப்ரோக்ராமை ஒர்க்கர்ஸ்ட்டு கொண்டு போகணும். ஸோ மென்டல் ஹெல்த் அவேர்னஸும் முக்கியம். ஆக்சுவலாக இந்த டாபிக் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நடத்தலாம். லாஸ்ட்டாக போட்டதில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிவிட்டேன். பட் அகைன் அப்டேட் வரும், பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெரி பேசிக் எக்ஸாம்பிள், எப்படி வெஜிடபிளுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கோ கரன்சிக்கும் மார்க்கெட் இருக்கு. படுத்து சொல்லுங்க, இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு வெஜிடபிளுக்கு ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா அது என்ன காரணமாக இருக்கும்? எப்படி பார்த்தாலும் ஒரு காரணம். மற்ற வெஜிடபிள்ஸோட இந்த வெஜிடபிள் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும்.
அதாவது இந்த வெஜிடபிள் ஒன்னே ஒன்று தான் இருக்கு அப்படின்னா ஒரு 4 பேர் வந்து கேட்குறாங்கன்னா என்ன ஆகிடும், டிமாண்ட் அதிகமாகிடும். இப்போ கடைக்காரர் என்ன பண்ணுவார், அந்த பொருள் விலை அதிகமாக்கிடுவார். இப்போ நேற்று வரைக்கும் ₹1 கொடுத்து வாங்கினதை இன்னைக்கு ₹5 கொடுத்து வாங்கணும். அப்போ உங்கள் கரன்சி என்ன ஆகுது, வீக் ஆகிடுது. நேற்று ₹1 கொடுத்து வாங்கினீங்க, இன்னைக்கு ₹5 கொடுத்து வாங்க முடியும். உங்கள் கரன்சியோட விலை வீக் ஆகிடுது. என்ன ரீசன், அதோட சப்ளை கம்மியாக இருக்கு. கரெக்டாக அது 4-5 பேர் வந்தாலும் இந்த பொருள் விலை அதிகமாகாது. என்ன இருக்கு, ஏன்னா அதிகமாக இருக்கு மார்க்கெட்டில். ஏன்னா பேசிக் ஐடியா ஃபிலாசபியாக சொல்லுவாங்களே, நீங்கள் கம்மியாக பேசிட்டீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும், நீங்கள் நிறைய பேசிட்டு இருக்கீங்கன்னா அது மதிப்பு இருக்காது. சேம் தான் மார்க்கெட்டில். எந்த பொருள் நிறைய குட்டி கிடக்குதோ அதுக்கு டிமாண்ட் இருக்காது. எத்தனை பேர் வந்தாலும் அது வாங்கிக்கலாம், விலை கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக அப்போ இதே சிச்சுவேஷனை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கரன்சி மார்க்கெட் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நியூட்ரலுக்கு எல்லா கரன்சி சப்ளையும் ஒரே மாதிரி வச்சுக்கலாம். இன்டர்நேஷனல் கரன்சி மார்க்கெட் எப்படி வெஜிடபிள் மார்க்கெட் வெஜிடபிள் விற்பாங்களோ கரன்சி மார்க்கெட்டில் கரன்சி விற்பாங்க. நமக்கு தேவையான கரன்சி வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாலர், ருபீஸ், யூரோ. நமக்கு எந்த கரன்சி தேவையோ நம்ம கிட்ட இருக்கிற கரன்சியை கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ருபீஸ் இருக்குன்னா ருபி கரன்சியை கொடுத்துட்டு எனக்கு தேவையான டாலர் வாங்கிப்பேன். ஓகேவா, நியூட்ரல். ஸோ நியூட்ரலாக பார்க்கும்போது எல்லா கரன்சி குவான்டிட்டி ஒரே மாதிரி இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வரேன், என்கிட்ட இந்தியன் ருபி இருக்கு, அதை கொடுத்து டாலர்ஸ் வாங்கிக்கிறேன். ஓகேவா, இப்போ என்கிட்ட வந்துருச்சு. இப்போ கரன்சி மார்க்கெட்டில் எதோட சப்ளை அதிகமாகிடுச்சு, ருபீஸ் சப்ளை அதிகமாகிடுச்சு. நான் ஒரு 3 கரன்சி கொடுத்துட்டேன், கரன்சி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு டாலர்ஸ் வாங்கிட்டு. இப்போ கரன்சி மார்க்கெட்டில் பார்த்தா ருபீஸ் என்ன எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. அதோட வேல்யூ என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். லாஜிக் புரியுதா? சேம் எக்ஸாம்பிள், ஒரு 100 பேர் வராங்க, ஒரு 100 பேர் வந்து அவங்களோட எல்லா கரன்சியும் கொடுத்துட்டு டாலர்ஸே வேணும்னு கேட்குறாங்க. சேம் லைக் திஸ் எக்ஸாம்பிள், டாலர்ஸ் விலை என்ன ஆகும், அதிகமாகும்ல. எதுக்கு எல்லாரும் வாங்குறாங்க, உலகம் முழுக்க எல்லா பொருளும் விற்பனை ஆகிறது டாலர்ஸ்ல. இப்போ நாளைக்கு நம்ம வந்து க்ரூட் ஆயில மற்ற கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அந்த க்ரூட் ஆயில வாங்குறோம்ல, அதுக்கு காசு பே பண்ணுவோம்ல. பே பண்ணுற காசு என்ன காசு, டாலர்ஸ். என்ன பண்ணுவோம், கரன்சி மார்க்கெட்டுக்கு போவோம். நம்ம லோக்கல் கரன்சி இருக்குல்ல, அதை ஃபுல்லாத்தையும் கொடுத்துட்டு எதை வாங்குவோம், டாலர்ஸை வாங்கிட்டு விற்போம். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இம்போர்ட் பண்ண நம்ம கரன்சியை கரன்சி மார்க்கெட்டில் கொடுத்து டாலர்ஸை வாங்கிட்டு இருக்கும். இப்போ கரன்சி மார்க்கெட்டில் என்ன சப்ளை அதிகமாக இருக்கும், ருபீஸ் சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்கும். டாலர்ஸை வாங்கிட்டு இருக்கோம்ல, அப்போ கம்மியாகவே இருக்கும் கரன்சி மார்க்கெட்டில். இப்போ மார்க்கெட்டில் எந்த பொருள் ரொம்ப கம்மியாக இருக்கோ டிமாண்ட் ஆகிடும், அதிகமாகிடும். எந்த கரன்சி ரொம்ப அதிகமாக இருக்கோ அது வேலை எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ புரியுதா, $1 இஸ் ஈக்குவல் டு 82 rupees அப்படின்னு அர்த்தம். ஒரு கரன்சி மார்க்கெட்டில் $1 இருக்குன்னா அதை விட 82 மடங்கு நிறைய என்ன இருக்கு, ருபீஸ் இருக்கு. இப்போ இந்தியாவோட கரன்சி நீங்க குறைக்கணும்னா இத்தனை மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை குறைக்கணும். அதை எப்படி குறைக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். இல்லை இன்னொன்று பண்ணலாம். இந்த கரன்சி மார்க்கெட்ல எப்படி 82 ருபீஸ் இருக்கோ அதே மாதிரி டாலர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், சப்ளை அதிகமாயிடுச்சுன்னா பார்க்க எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இப்போ டிமாண்ட் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும், வேலை குறைஞ்சிரும். ஆச்சு புரியுதுல, ரொம்ப சிம்பிள் தானே. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோர் ஐடியா புரிஞ்சுச்சா, ஒரு மார்க்கெட்ல எந்த பொருள் நிறையா இருக்கோ அந்த பொருளுக்கு வேல்யூ எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். எதோட சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒன்னே ஒன்றா இருக்குன்னா டிமாண்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இது புரிஞ்சுல, எஸ் யோசிக்க முடியுதுல்ல. பாருங்க, ரொம்ப லோக்கல் எக்ஸாம்பிள், க்ரூட் எக்ஸாம்பிள். இப்போ இந்த கடைக்காரன் வச்சுக்கலாம், 2 கடைக்காரன். சரி தேவையில்லை சொல்றேன். இவன் யோசிக்கிறான், இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் இங்கே மார்க்கெட் இருக்கு, இதை வாங்கலாம்னு யோசிக்கிறான். அது என்ன பண்றான்னா, இவங்கிட்ட இருக்கிற இந்த ஒரு பொருள் இருக்குல்ல, இந்த ஒரு பொருளை கொடுத்துட்டு எனக்கு இது தரீங்களான்னு கேட்டா இவன் தருவானா, வாய்ப்பே இல்லை. வேணா சொல்லுவான், இது ஒன்னே ஒன்று தான் இருக்கு, நிறைய பேர் வாங்கலாம், நான் உனக்கு தர மாட்டேன். ஒருவேளை உன்னோட எல்லா பொருளும் கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிறீங்கன்னா வாங்கிக்கோ. நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் யோசிப்போம்ல, இது எல்லா பொருளும் வித்தா எவ்வளோ காசு வருமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக இது வரதுக்கு இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுவாங்க. சேம் ஐடியா. ஓகேல, இப்போ நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிளில் என்ன சிச்சுவேஷன் சொல்லுங்கள். நான் ஒரு ஃபாரினர், என்கிட்ட காசு இருக்குது, நான் ஏதாவது ஒரு இந்தியன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன். பண்ணி கொடுத்தா என்னோட காசை கொடுத்து இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க ஆசைப்படுறேன். என்ன ரீசன், இந்த கம்பெனியோட ஷேரை வாங்கிட்டேன்னா எவ்வளோ அமௌண்ட் காசு இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு என்ன பண்ணி ஆகணும், வருஷம் அவனோட ப்ராஃபிட்ல எத்தனை % ஷேர் வாங்கணும், அத்தனை % ப்ராஃபிட் தரணும்ல. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஷேர்ஸை வாங்குறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா முக்கியமான கம்பெனிஸோட ஷேர்ஸையும் ஷேர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் வரும். கரெக்டாக திடீர்னு நியூஸ் வருது, இந்தியாவோட ஜிடிபி குறையுது, ஃபியூச்சர்லையும் குறையும். இதுக்கு என்ன மீனிங், ஜிடிபி குறையுதுன்னா ப்ரொடக்ஷன் குறையுன்னு அர்த்தமா. அப்போ அப்படின்னு அர்த்தம் இந்த எல்லா கம்பெனிஸோட ப்ரொடக்ஷனும் ஃபியூச்சரில் குறைஞ்சிரும். ப்ரொடக்ஷனே குறையுதுன்னா விற்பனை என்னாகும், குறைஞ்சிரும். அப்போ இந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஷேர்ஸ்லாம் வித்துடலாம். இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டில் வாங்கின எல்லா ஷேர்ஸும் என்ன பண்ணுறேன், வித்துறேன். ஸோ வித்து என்ன பண்ணுறேன், காசு வாங்கிக்கிறேன். என்ன காசுல தருவாங்க, ருபீஸ் தருவாங்க. என்ன ரீசன், இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் எல்லா ஷேர்ஸையும் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த காசை வேற கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்டா, வேற கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணுவீங்க, உங்ககிட்ட இருக்கிற ருபீஸை கரன்சி மார்க்கெட்டில் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எதை வாங்குவீங்க, டாலர்ஸாக வாங்குவீங்க. அப்போ உங்கள் டிமாண்ட் என்ன ஆகுது, எந்த டிமாண்ட் அதிகமாகுது, டாலர் டிமாண்ட் அதிகமாகுது. இந்த எக்ஸாம்பிளோட கன்க்ளூஷன் என்ன, 2 கன்க்ளூஷன். இந்தியாவோட ஜிடிபி அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இவர் ஃபாரினர், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண என்ன தேவை, ருபீஸ் தேவை. இவர் யாரு, அமெரிக்கா வச்சுக்கலாம். இவர் என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் கரன்சி மார்க்கெட்டுக்கு போவார். என்ன ரீசன், அவர்கிட்ட இருக்கிறது டாலர்ஸ் தான் இருக்கு. டாலர்ஸ் இருக்கலாம், யூரோ இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். அவருக்கு இந்தியன் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன தேவை, ருபீஸ் தேவை. இப்போ கரன்சி மார்க்கெட்டில் வந்துட்டு அவர்கிட்ட டாலர்ஸ் என்ன பண்ணுவார், வித்துட்டு எதை வாங்கிப்பார், ருபீஸை வாங்கிப்பார். இப்போ கரன்சி மார்க்கெட் இது வெளியே வருது, ருபீஸ் வெளியே வருது. எது அதிகமாயிடுது, கரன்சி மார்க்கெட்டில் டாலர்ஸ் அதிகமாயிடுது. கரெக்டா, வாட் இஸ் கன்க்ளூஷன், இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாச்சுன்னா ருபி வேல்யூ ஆகும், அப்ரிஷியேட் ஆகும். கரெக்டா, அதாவது இந்தியாவோட growth அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா
நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ருபீஸ் தேவை. அப்போ ருபீஸ் என்ன பண்ணுவாங்க? கரன்சி மார்க்கெட்டில் போய் ருபீஸை வாங்குவாங்க. இப்போ கரன்சி மார்க்கெட் ஃபுல்லாக ருபீஸாக இருக்குமா ஃபஸ்ட்டு? இப்போ எல்லா ருபீஸ்னு ஆயிடுச்சு, வெளியே நம்ம வாங்கியாச்சு, இந்த ஃபாரின் வாங்கிட்டாங்க. இப்போ கரன்சி மார்க்கெட் ஃபுல்லாக என்ன இருக்குது? டாலர்ஸ் சார். இப்போ மார்க்கெட்டில் டாலர் சப்ளை டிமாண்ட் ஆகிடும், கம்மியாகிடும். சப்ளை அதிகமாகிடுச்சு. எந்த டிமாண்ட் அதிகமாகிடும்? ருபீஸ் டிமாண்ட் அதிகமாகிடும். எல்லா கண்ட்ரியில் இருக்க ஃபாரினர்ஸும் இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவரோட காசை கொடுத்துட்டு ருபீஸ் டிமாண்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் டிமாண்ட் பண்ணும்போது எல்லாரும் வாங்கிறதுனால கரன்சி மார்க்கெட்டில் சப்ளை ருபீஸ் கம்மியாக இருக்கிறதுனால வேல்யூ ஆகிடும், அதிகமாகிடும். கரெக்டாக? எஸ், இதுதான் எல்லாத்துக்குமே. இன்னொரு ரொம்ப க்ரூட் எக்ஸாம்பிள். என் கண்ட்ரியில் ஆயில் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்? இம்போர்ட் பண்ண போகிறேன். 100 லிட்டர் இம்போர்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்? பே பண்ணணும். என்கிட்ட என்ன இருக்கும்? ருபீஸ் தான் இருக்கும். என்ன பண்ணுவேன்? கரன்சி மார்க்கெட்டில் போயிட்டு எல்லா ருபீஸையும் கொடுத்துட்டு ருபீஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை வாங்கிப்பேன், டாலர்ஸை வாங்கிப்பேன். இப்போ கரன்சி மார்க்கெட்டில் எந்த சப்ளை குறையுது? டாலர் சப்ளை குறையுது. என்ன வாங்கியாச்சு, இது அதிகமாகிடுச்சு, ருபீஸ் தான் கொடுத்துருக்கேன், சப்ளை அதிகமாகிடுச்சு. அப்போ கரன்சி வேல்யூ என்ன ஆகிடும்? டெப்ரிஷியேட் ஆகிடுமா? இப்போ சொல்லுங்கள். வருஷம் இந்தியாவோட இம்போர்ட் அதிகமாகிட்டே இருக்கு. ஆயில் மட்டும் கிடையாது, ஆயில், எலக்ட்ரானிக் குட்ஸ், எனிதிங். நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? உங்களோட ருபீஸ் என்ன பண்ணுறீங்க? விற்கிறீங்க. யூ ஆர் செல்லிங் யுவர் ருப்பியை கரன்சி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு எதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? டாலர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்படின்னா கரன்சி மார்க்கெட்டில் டாலர்ஸ்க்கான டிமாண்டை அதிகமாக்குறீங்க. எதோட டிமாண்டை குறைக்கிறீங்க? ருபீஸோட டிமாண்டை குறைக்கிறீங்க. கரெக்டாக? ஏன்னா அதிகமாக கொடுத்துறீங்க. அப்போ எத்தனை மடங்கு நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்களோ அத்தனை மடங்கு வேல்யூ கம்மியாகிடும். ஆச்சு புரியுதா? $1 is equal to 60, $1 is equal to 80 rupees. அப்படின்னு அர்த்தம். கரன்சி மார்க்கெட்டில் $1 இருக்குன்னா அதோட 80 மடங்கு அதிகமாக ருபீஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ சரி பண்ண பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட ஒரு பொருள் எல்லா கண்ட்ரீஸும் வாங்க ஆசைப்படுறாங்க. என்ன பண்ணுறோம்? எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண பொருளுக்கு எல்லா கண்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்க? காசு பே பண்ணுவாங்களா? எப்படி பே பண்ணுவாங்க? டாலர்ஸ்ல பே பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இந்தியாவுக்குள்ள டாலர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? இந்த எல்லா டாலர்ஸையும் கரன்சி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு ருபீஸ் வாங்கிப்போம். இப்போ கரன்சி மார்க்கெட்டில் சப்ளை ஃபுல்லாக டாலர்ஸ் அதிகமாகிடுச்சு. டிஃபரன்ஸ் புரியுதுல? எஸ். இப்போ பார்த்தது எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ். இந்த கரன்சி வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்டிஃபிஷியலாகவும் மேனேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது டாலர்ஸ், இது ருபீஸ். அப்போ ருபீஸ் வந்து பல மடங்கு என்ன இருக்குது? சப்ளை அதிகமாக இருக்குது. வேல்யூ எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்போ டாலரோட சப்ளை அதிகமாக ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஆர்பிஐ இருக்குது. ஆர்பிஐ கிட்ட எப்பொழுதுமே அதிகமான அமௌண்ட் ஆஃப் சர்ப்ளஸ் டாலர்ஸ் ரிசர்வ் வச்சிருக்கும், எமர்ஜென்சிக்கு பயன்படுத்துறதுக்கு வச்சிருக்கும். ஆர்பிஐ என்ன முடிவு பண்ணுதுன்னா, ருபீஸோட சப்ளை இப்படி அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் ருபி வேல்யூ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற டாலர்ஸ் இருக்குல்ல, அதை வித்துடலாம். அப்போ தங்கிட்ட இருக்கிற டாலர்ஸ் மூட்டையை ஆர்பிஐ என்ன பண்ணலாம்? கரன்சி மார்க்கெட்டில் வித்துட்டு ருபீஸ் வாங்கலாம். கரெக்டாக? இப்போ எல்லா டாலரும் எங்கே போயிடுது? டாலர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் போயிடுது. அதுக்கேற்ற ருபீஸ் என்ன பண்ணிடுறோம்? வாங்கிடுறோம். கரன்சி மார்க்கெட்டில் டாலர்ஸ் அதிகமாக இருக்கு, ருபி சப்ளை கம்மியாக இருக்கு. வேலை ஆகிடும், கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல. இது ஆர்பிஐ பண்ணுற இன்டர்வெனிங் வேலை. நான் சொல்கிறேன், புரிஞ்சா? நம்ம கரன்சி வேல்யூவை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ ஒரு வேலை பண்ணுதா? இது ஒன்று. ரெண்டாவது, இப்படி யோசிங்களேன், கவர்மெண்டாலே பண்ண முடியும். கவர்மெண்ட் நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது, இந்தியாவில் கார்பரேட் டேக்ஸ் எந்த கண்ட்ரி இல்லாத அளவுக்கு டேக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கம்பெனி இந்தியா ரன் ஆச்சுன்னா, ஃபாரின் கம்பெனி இந்தியா ரன் ஆச்சுன்னா டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அந்த கண்ட்ரியோட. அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற டாப் கம்பெனிஸ் எல்லாருமே இந்தியாவில் பிசினஸ் பண்ணுவாங்க. பட் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு என்ன பண்ணணும்? கரன்சி மார்க்கெட் போகணும். அவங்க என்ன கரன்சி வச்சிருக்காங்களோ அந்த எல்லா கரன்சியும் கொடுத்துட்டு எதை வாங்கிட்டு வரணும்? உள்ள ருபீஸ் வாங்கிட்டு வரணும். அப்போ கரன்சி மார்க்கெட் எல்லா ருபீஸ் என்ன ஆயிடுது? எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வராங்க. கரன்சி மார்க்கெட்டில் டிமாண்ட் எது அதிகமாகிடுச்சு? ருபீஸ் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. வேலை என்ன ஆகும்? அப்ரிஷியேட் ஆகும். ஓகேல? ஸோ ஆர்பிஐயாலையும் ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ரிஷியேட் பண்ண முடியும். நிறைய எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுனாலும் வேல்யூ ஆகும், அப்ரிஷியேட் ஆகும். நிறைய பேர் ஷேர்ஸை வாங்குறாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுல என்ன ஆகும்? அப்ரிஷியேட் ஆகும். நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம், நிறைய பேர் விற்கிறோம், டாலர்ஸ் உள்ள வரும். இதெல்லாம் மெஷர்ஸ் தானே? எஸ். இப்போ லாஸ்டா உங்களுக்கு புரிஞ்ச செக் பண்றது ஒரே கொஸ்டின். ஓகேவா? ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் சொல்லுங்க. இந்தியாவோட கரன்சி வேல்யூ குறைஞ்சு போச்சு, டெப்ரிஷியேட் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா? இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்தியா மேல கான்ஃபிடன்ஸ் இல்லை. கரெக்டா? இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ற கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்க. இந்தியாவுக்குள்ள வரதுக்கு பயப்படுறாங்கன்னா என்ன வராது? கரன்சி வேல்யூ அதிகமாகாது. இதோட கடினமாச்சுன்னா ஆல்ரெடி கம்பெனி போட்டவங்க என்ன பண்ணுவாங்க? வெளியே போயிடுவாங்க. வெளியே போய் என்ன பண்ணுவாங்க? அந்த எல்லா காசையும் கொடுத்துட்டு டாலர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. டிஃபரன்ஸ் புரியுதுல? எஸ். இப்போ ஹெட்டிங் படிங்களா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். பட் இந்த நியூஸ் வந்ததுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ₹6.18 டு க்ளோஸ் ரெக்கார்ட் லோ. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப கம்மி. 86.4 ஃபார் $1. இப்போ கரன்சி மார்க்கெட்டில் $1 இருக்குன்னா 86 எக்ஸ்ட்ரா ருபீஸ் இருக்கு. என்ன காரணம்? இங்கே போட்டு பாருங்க. சர்ஜிங் க்ரூட் ஆயில் பிரைசஸ். நிறைய க்ரூட் ஆயில் நம்ம என்ன பண்ணுறோம்? இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். க்ரூட் ஆயில் விலை அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ நிறைய காசு கொடுத்து ஆயில் வாங்கிட்டு இருக்கும். எந்த காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம்? டாலர்ஸை கொடுத்து வாங்கிட்டே இருக்கும். அடுத்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ஈக்விட்டி மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை. டாலர் ஸ்ட்ரென்தன்ஸ் ஆன் ஹையர் டிமாண்ட். கரன்சி மார்க்கெட்டில் டாலர் டிமாண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப அதிகமாக இருக்கு.